தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 5 ஆகஸ்ட் 2025 செவ்வாய்க்கிழமை சரியாக 2:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் லேஜஸ் வெதர் அப்டேட் சேனல். கடந்த சில நாட்களாக வெப்பச்சலன இடிமழையானது தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பொழிந்து வருகின்ற நிலையில் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக தீவிரமடையும் என்று அறிவித்திருந்த நிலையில் அதாவது வட மாவட்டங்கள்லேயும் சரி, மத்திய உட்புற பகுதிகளிலையும் சரி, இன்னும் பிற மாவட்டங்கள்லேயும் ஒதுக்குதல் குறைவாக மழைப்பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்றைக்கு தமிழகத்தின் பெரும்பான்மையான மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. குறிப்பாக மத்திய பகுதிகளுக்கு நல்லதொரு மழைப்பொழிவு அமைய பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம். நம்ம இது குறிப்பிட்டு சொல்லணும் ஒரு பகுதி தான், அதாவது மத்திய பகுதிகளுக்கு வாய்ப்பாக இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா அதன்படி விழுப்புரம் மாவட்டத்தின் முகையூர் பகுதிகள் கிட்டத்தட்ட 100 மில்லிமீட்டர் அளவிற்கு, அதாவது 10 சென்டிமீட்டருக்கு மேலாக மழைப்பொழிவு பொழிந்துள்ளது. கெடார் பகுதிகள் 43, விழுப்புரம் 38, அரசூர் பகுதிகள் 37, சூரப்பட்டு 36, இன்னும் விழுப்புரத்தின் ஏராளமான இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்துள்ள நிலையில் அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டத்தின் தண்டராம்பட்டு பகுதிகள் பார்த்திங்கன்னா 9 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு. ஆரணி பகுதியில் 63, செங்கம் 48.8, ஜமுனாரதூர் 30.4 மில்லிமீட்டர், செய்யாறு 30, வந்தவாசி பகுதிகள் 29, இன்னும் திருவண்ணாமலை மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் சரி மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகியுள்ளது. இன்னும் திருத்தணி, திருப்பத்தூர் மாவட்டத்தின் திருப்பத்தூர் அலங்காயம் பகுதிகளெல்லாம் 78 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பொழிந்துள்ளது. அங்கேயும் பார்த்திங்கன்னா நல்லதொரு மழைப்பொழிவு. இது கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்ட பகுதிகள்னு சொல்லலாம். அங்கேயும் மழைப்பொழிவை கொடுத்துள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டத்தின் காற்று பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு நேற்றுக்கு நல்லதொரு மழைப்பொழிவு ஆங்காங்கே பதிவாகி இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு, இப்படி பல இடங்களில் நீலகிரி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 மில்லிமீட்டருக்கு மேலாகவே கூடலூர் பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுத்துள்ள நிலையில் சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகள், சேலம், ராணிப்பேட்டை பகுதிகள், ராமநாதபுரத்தின் கமுதி பகுதிகளில் 24 மில்லிமீட்டர் அளவிற்கு, புதுக்கோட்டை மாவட்டத்தின் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு, பெரம்பலூர், நாமக்கல், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, மதுரை மாவட்டத்தின் பகுதிகளில், கிருஷ்ணகிரி, கரூர் மாவட்டத்தின் பகுதிகள் பாருங்கள். இதெல்லாமே நம்ம அறிவித்த இடங்கள். அதாவது காற்று பகுதிகளுக்கும் சரி, மேற்கிலிருந்து உருவாகி குறிப்பாக கர்நாடக, ஆந்திர மாவட்டங்களிலையும் தீவிரமடைந்து அது அப்படியே கிழக்கு புறமாக நீடித்து மழைப்பொழிவை ஆங்காங்கே மத்திய பகுதிகளுக்கு, குறிப்பாக கடலூர் மற்றும் இந்த குறிப்பிட்டு சொன்ன பகுதிகள், கடலூர், புதுச்சேரி இடைப்பட்ட பகுதிகளில் நல்ல தீவிரமாக அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம். அங்கே மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவாக அமைந்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பரவலான இடங்களிலேயும் மழைப்பொழிவு, ஈரோடு மாவட்டத்தின் பகுதிகளில் மழைப்பொழிவு, இப்படி மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்றைக்கான மழைப்பொழிவு, அதாவது தமிழகத்தின் மேற்கு பகுதிகளுக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு அதிக வாய்ப்பு, நல்ல ஒரு மழைப்பொழிவு சாதக சூழ்நிலையாகவும், குறிப்பிட்டு புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் சரி, மதுரையின் சுற்றுவட்டார பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு, இன்னும் கொடைக்கானல், மறைமலைக்கும் பகுதிகளில் கனமழையாக இன்றைக்கு வாய்ப்பு தெரிகிறது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு. குறிப்பாக இந்த ஒட்டச்சத்திர பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லைன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு இன்றைக்கு ஒரு மழை வாய்ப்பு தெரிகிறது. அது எந்தளவுக்கு அவங்களுக்கு போய் அந்த கொடுக்க போகிறது என்று நம்ம பார்க்கணும். ஆனால் மேற்கு காற்றின் வேகம் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக அது உள்நோக்கி தள்ளப்படும், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அவர்களுக்கும் மழைப்பொழிவு இன்றைக்கு இருக்கிறது. காற்று பகுதிகளுக்கும் ஒதுக்கக்கூடிய நாட்கள் இருக்கும் என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுபோல் ஆங்காங்கே தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றைக்கு, அதாவது மழைப்பொழிவு நேற்றுக்கு நல்லதொரு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்த நிலையில் அவங்களுக்கு கொஞ்சம் சற்று குறைவான பரப்பில் இன்றைக்கு ஒரு மழைப்பொழிவு ஏற்படுவதற்கு சாதக சூழ்நிலை இருக்குது. வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பொழியாத இடங்களுக்கும் சென்று இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதியில் சரி, அரியலூர், பெரம்பலூர் பகுதிகளிலும் சரி, சில இடங்களில் ஒரு சில இடங்கள் லேசானது ஒரு மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. சேலம், கரூர், நாமக்கல், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் இன்றைக்கு நல்ல மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது. இப்படி மழைப்பொழிவு ஆங்காங்கே மாறி மாறி இட அமைப்புகள் மாறி மாறி அமையும் என்று ஏற்கனவே சொன்ன ஒரு இதுதான். தமிழகத்தின் மீது, அதாவது தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளில் நீடிக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் மழைப்பொழிவின் இட அமைப்புகளும் மாறுபடும். காலநிலைகளும் கிட்டத்தட்ட இன்னும் பார்த்திங்கன்னா 5 இன்றைக்கு தேதி 6, 7, 8 இன்னும் 3 தினங்களுக்கு நல்லதொரு மழைப்பொழிவாகவே ஆங்காங்கே அமையப்பெறும் நிலையில் அப்புறம் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவின் தீவிரம் சற்று குறைந்த பரப்பில் காணப்படும். வடகடலோரம், வட மாவட்டங்களில், கர்நாடக, ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் மழைப்பொழிவு இருக்கிறது. அந்த வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அவ்வப்போது தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் 14 தேதிக்கு பிறகாக வங்கக்கடலின், அதாவது ஆந்திர மற்றும் ஒடிசா கரையோர பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகி அது தீவிரமடைந்து அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி மெல்ல மெல்ல அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆந்திர பகுதிகள், தெலுங்கானா பகுதிகளுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி கொண்டு அப்படியே மெல்ல மெல்ல மேற்கு நோக்கி இன்னும் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள், அதாவது மகாராஷ்டிரா, மும்பை, குஜராத் போன்ற மாநிலங்களும் சரி, அந்த இன்னும் இருக்கக்கூடிய வட மாநிலங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட கனமழை, ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தெரிகிறது. தமிழகம் மற்றும் புதுவையில் புழுக்கத்திற்கு பிறகாக இன்றைக்கும் மாலை விடிமழை ஆங்காங்கே அமையப்பெறும். கண்டிப்பாக
பொழியாத இடங்களுக்கும் பொழியும் என்று எதிர்நோக்கி இருங்கள். காற்றுப் பகுதிகளுக்கு மட்டும் சற்று அவ்வப்பொழுது ஒரு சவாலானதாக தென்முனை பகுதிகளில் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இருக்குது. அவங்களுக்கு வந்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பட்சத்தில் அவர்களுக்கு மழை பொழிவு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.